Meenakshi College of Nursing Magadu and Arulmigu Meenakshi College of Nursing Kanchipuram. BSc, MSc and Post Basic BSc. மாதிரி எங்கள் குழந்தைனார் சின்ன பசங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு ரெண்டு வீட்டில் நிறைய ஜனங்க அங்கே படுத்துருக்கும்போது நைட்டு 2:30 மணிக்கு கம்பெனி வெடிச்சிருச்சு, டேங்க் வெடிச்சு உள்ளே வந்துருச்சு. அப்போ அந்த குழந்தைகளை தூக்கின்னு வெளியே வரவும் முடியல. அப்போ என்ன பண்ண முடியும்? உள்ளே இருக்கும்போது தூக்கின்னு போட்டு யாரும் வந்து காவந்து பண்ணவும் முடியல. ஏன்னா சுற்றி தண்ணி அனல் எப்படி காலை வைக்கவும் முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. நைட்டில் இதை இப்போ எல்லாம் ஆம்புலன்ஸ் வச்சு ஏற்றின்னு போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்ய முடியும்? கம்பெனியில் சுற்றி கம்பெனி எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாங்கள் எல்லாம் கஷ்டவாளி குடும்பம் தான். எங்களுக்குன்னு ஒரு இதே கிடையாது இந்த ஊரில். எதோ போகிறோமா அப்படி கூட இருக்கட்டும். ஒரு ஆள் வீட்டுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குல்ல, ஒரு ஆளுகளுக்கு ஒரு வேலை கொடுக்க சொல்லி பார்ப்போம். வெளியிருந்தே வந்த ஆளு இந்த ஊரில் பழகிறாங்க. எங்கள் ஊர் ஆளுவெல்லாம் வேலை இல்லாமல் சுற்றுறாங்க. இப்போ பாதிக்கப்படுறது யாரு? நாங்கள் தான், எங்கள் ஊர் தான். வெடிச்சதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு, ரொம்ப ஒன்றும் மயக்கம், வெளியில வர முடியாது. எல்லாம் பெட்ல எத்தனை பேருக்கு சார்? எல்லாமே ஒரு 30-40 பேருக்கு பெட்ல இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. வீடு பூரா நிறவி ஜாமான் ஜட்டெல்லாம் உடஞ்சி எல்லாமே அப்படி வந்து பாருங்களா. வீட்டு உள்ள ரொம்ப காலை வைக்கவும் முடியல, தண்ணி அந்த அளவுக்கு வீட்டு உள்ள. இங்க சிப்காட்ல வந்து ராயல் கம்பெனி இருக்கு. அந்த ராயல் கம்பெனில வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாய்லர் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் கூட சொல்லும். அந்த கம்பெனில அங்க வந்து கெமிக்கல் தண்ணி வந்து ஹீட்டா சுடுதண்ணி மாதிரி இருக்கும். அது வந்து நைட்டு 1:30 மணி இருக்கும். அதுல வந்து வெடிச்சதால மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நாங்க வெளியில வந்தோம். அவ்வளோ டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. குழந்தைங்க எல்லாம் அலண்டடிச்சுக்கிட்டு வெளியில வந்ததால வெளில வந்து பார்த்தா ஹீட்டா தண்ணி வந்து வீடு ஃபுல்லா சுரண்டு அங்க 2-3 வீடுங்கெல்லாம் இடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா வெளியிலே வரல. ஃபயர் சர்வீஸ் போன் அடிச்சு ஃபயர் சர்வீஸ் அவங்களும் வந்து அதுக்கப்புறமா அவங்க தண்ணி குறையதான் 2-3 வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டுக்கிட்டு வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் எல்லாமே வெளியில வந்துடும். குழந்தைங்களால மூச்சு திணறுது, மயக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து ஜிஹெச்சுக்கு போயிட்டாங்க. மீதி பாதி பேர் உள்ள இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இட்டுட்டு வராங்க எல்லாருமே வெளியில.